மாதம் என்பது நம் தமிழர்கள் அனைவருக்கும் மிகவும் ஒரு புனிதமான மாதம் என்பது எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் முருகப் பெருமானுக்கு மிக உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பூசம் அப்படிங்கிறது நட்சத்திர வரிசையில் 8வது நட்சத்திரம். சரிங்களா? ஸோ இந்த விழா, இந்த தைப்பூச திருநாள் விழா அப்படிங்கிறது முழு நிலவு பூச நட்சத்திரத்திற்கு வரும் நேரத்தில் இது இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை தாண்டி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் உலகம் முழுவதுமே பரவி இருக்கிறாங்க. எல்லா இடங்களிலேயுமே இந்த தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கப்படுது. முதல்ல இந்த தைப்பூசம் எதனால் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, அந்த திருவிளையாடல் ஃபிலிம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் முருகன் விநாயகர் 2 பேருக்குமே ஞானப்பழம் அப்படிங்கிற ஒரு பழம் ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு போட்டி ஒன்று வரும். உலகத்தை யார் முதல்ல சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம் அப்படின்னு அந்த ஔவையார் அவங்க சொல்லுவாங்க. ஸோ முருகன் தன்னுடைய அந்த மயில் அப்படிங்கிற வாகனத்தில் ஏறி என்ன செய்வார், உலகத்தை சுற்றி வர கிளம்பிடுவார். முருகன் கொஞ்சம் நல்ல